ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டான். கடவுள்கிட்ட முறையீடு பண்ணிட்டு படுத்தான். படுக்கும்போது கடவுளை முறையீட்டு பண்ணி கொடுப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த நாள் இன்னைக்கு கூட போகட்டும், கண் விழிச்சு எழுந்திரிக்கூடாது அப்படின்ட்டு படுத்தான். கனவுல கடவுள் வந்தார். வந்துட்டு, உனக்கு இன்னைக்கு கடைசி நாள் கிடையாது, நீ நீ நிறைய நாள் இருப்ப, நீ இரு. என்ன சாமி சொல்கிறீங்க, நீ இருறா, எதுக்கு சாகணும் அப்படின்ற. அது தூங்கிட்டான். மறுநாள் எழுந்துச்சு சந்தோஷம், எழுந்துச்சு சந்தோஷம் செயல்பட்டு மறுபடியும் கஷ்டம் வந்துடுச்சு. என்ன சாமி அவ்வளோ தூரம் கஷ்டம் கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்போ நான் மறுபடியும் அடுத்த நாள் கஷ்டம் தரேன், எனக்கு ஏன் இருக்குது இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நேற்று கஷ்டம் நேற்றுல போச்சு, இன்றைக்கி கஷ்டம் வரும் இன்றைக்கிட போயிடும். நீ இந்த கஷ்டம் களி நீ எப்படி இருப்பேன்னு பாரு. அப்படியே பத்திரை மாற்று தங்கம் மாதிரி சிவஜோதியாக வேறமாக நீ முன்முணுக்குவ. ஸோ அன்றாட உனக்கு அவ்வளோ கஷ்டம் தீர்ந்துடும், திரும்ப வராது. ஆனால் நீ நல்லவனா சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பேன். அதுக்கிட்ட உனக்கு அந்த அறிவை கனவுல வந்து சொன்னேன்றார். மறுநாள் கனவு வந்தார். அதுக்கு பிறகு ஒரு கனவுல வரல, இது கேட்கவும் இல்லை. ஏன் கேட்கல, வர்ற கஷ்டத்தை தான் சமாளித்து போயிட்டே இருந்துச்சு, அது சந்தோஷமாக இருந்தேன். இதுதாங்க வாழ்க்கை.